ஹalleluya 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 ஹalleluya. உங்க சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஹalleluya. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஹalleluya. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? இதுவரை நம்ம சுமந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாமா? இதுவரை நம்மை தப்பிவித்த தேவன், இதுவரை நம்ம வாழ வைத்த தேவன், நான் வேண்டும் பொழுதெல்லாம் நமக்கு நன்மை செய்த தேவன், அவர்கள் எல்லா இருத்தன் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இதுவரை சுமந்த தேவன், இதுவரை நம்மை தாங்கின தேவன், எல்லாரும் வாயை திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். இருத்தன் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya. நம்முடைய ஜீவனை பாதுகாத்த தேவன், நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்த தேவன், வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், நல்ல சபையை கொடுத்த தேவன், இந்த தேசத்தில் இத்தனை வருடங்களை தங்கி இருக்க கிருபை செய்த தேவன், அந்த தேவாதி தேவனுக்கு எல்லாரும் நன்றி சொல்லலாமா? நன்றி 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 ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே முழுவதுமாயப்பா ஆண்டவரே உங்க பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஹalleluya. செய்த ஈடு இணையெல்லாம் எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அநேக ஸ்தோத்திரனால கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்ல 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 கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். ஓ ஹalleluya 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 ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், ஹalleluya. தேவ தூதர்கள் கோடா கோடி தேவ தூதர்கள் இணைந்து ஆராதிக்கிற இந்த வேளையில சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற இந்த வேளையில ஒரு சுருகூட்ட ஜனமாக ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ரிமாலா ஹந்தலா ரீகபா துரமா ஹந்தலா ரியாந்தரா கபா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி 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 அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் கொடுத்த உணவுக்காக நன்றி, கொடுத்த உடைக்காக நன்றி ஆண்டவர், இடத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில இல்லை அப்படின்னா ஆண்டவர் எங்கள் என்றோ மரித்திருப்போம் ஆண்டவரே, என்றோ இந்த நாட்டை விட்டு போயிருப்போம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாட்டில் நாங்கள் இருப்பது உம்முடைய கிருபை ராஜா, ஜீவனோடு வாழுது உம்முடைய கிருபை தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று ஹalleluya. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிப்பதில் என்று வேதம் சொல்கிறது. ஒரு கரங்களை உயர்த்தி ஹalleluya, எல்லாருடைய கரங்களை உயர்த்தலாம். ஹalleluya ஹalleluya. லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட். ஹalleluya. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை முழுவதுமாக இவங்க பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ குற்றங்களோ குறைகளோ நம்ம ஏதாவது செய்திருப்போம் அப்படின்னா என் தேவன் மன்னிங்கன்னு கேட்கலாமா? எல்லாரும் வாய்த்திறந்து கேட்கிறேன். ஏசப்பா, ஏசப்பா எங்களை மன்னிப்பீராக ராஜா. இயேசுவே எங்களை மன்னிப்பீராக தகப்பனே. ஹalleluya. ஆண்டவரே forgive our sin Lord, forgive our sin Lord. ஆண்டவரே எங்களை மன்னித்தருளுவீராக தகப்பனே, எங்களை மன்னித்தருளுவீராக ராஜா. நாங்கள் எந்தெந்த காரியங்கள் அப்பா நாங்கள் பாவம் செய்திருப்போமோ ஆண்டவரே கர்த்தர் கிருபையா எங்களை மன்னித்தருளுவீராக. எல்லாரும் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்கலாமா? ஆண்டவரே எங்களை மன்னித்தருளுவீராக, ஆண்டவரே எங்களை மன்னித்தருளுவீராக ராஜா. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ குற்றங்கள் குறைகள் ஏதாவது செய்திருப்போம் அப்படின்னா எங்களை கர்த்தர் கிருபையா எங்களை மன்னித்தருளுவீராக. பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நாங்கள் ஏதாகிலும் பாவம் செய்திருப்போம் அப்படின்னா கர்த்தர்களை மன்னித்தருளும்படியாய் முன்னோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர்களை மன்னித்தருளும்படியாய் முன்னோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. எங்கள் கண்களினால செய்த பாவங்களை மன்னிங்க ராஜா. எங்கள் கரங்களினால செய்த பாவங்களை மன்னிங்கப்பா. எங்கள் நாவினால செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை கர்த்தர் கிருபையா எங்களை மன்னித்தருளுவீராக. தேவன் பரிசுத்தரா இருக்கிறபடினால நாமும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹalleluya. நம்ம முழுதுமா தேவ சமூகத்தை தாழ்த்தி இந்த ஆராதனைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கலாமா? இந்த ஆராதனைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த ஆராதனை எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு கிருபையா எங்களை மன்னித்தருளுவீராக. எங்களை பாவம் வர எங்களை கழுவியருளுவீராக. எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் எங்களை விட்டு மாறும்படியாய் கழுவுங்க தகப்பனே. கர்த்தாவே கிருபையா எங்களை கழுவி சுத்தப்படுத்தும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை முற்றிலுமாய் உங்க பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே.
முற்றிலுமா நம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வேண்டாத பலவீனங்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்னா ஆண்டவரே எங்களை முற்றிலுமா எங்களை ஆண்டவரை கழுவேறும்படியாக நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். வேண்டாத எல்லாரும் தேவன்ட்டு சொல்லலாமா? ஆண்டவா மீண்டும் தலை தூக்க கூடாதப்பா. மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மீண்டும் ஆமாண்டவரே தொடர்ந்து வருகிறதான பாவ காரியங்கள் மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டவரே இந்த நாளோடு மடிந்து போகும்படியாய் எங்கள் பாவ காரியங்களை விட்டு அகன்று போகும்படியாய் ஹல்லேலூயா சமூகத்தில் வந்து நான் இருக்கிறோம் தகப்பனே. கர்த்தர்களை கழிவேறும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நடத்துங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவை கொடுத்து நீங்களே வழி நடத்துங்க. உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். மீதமுள்ள எல்லா பகுதியும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் காட். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமாம், கர்த்தர் நல்லவர். முதலாவது பாடலாக இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இந்த பூமியில் இல்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை என்ற பாடலை நம்ம பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாடல் நம்பர் 46:1 46வது பக்கம் 1வது பாடல். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், சாங் புக்கை முன்னாடி வச்சுட்டு கூட முடிஞ்சா கையை நீங்கள் மொல்லமாக தட்டி பாடலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் எப்பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் எப்பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பு இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ள என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை கொந்தேன். சம்பூரண அழகுள்ள என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை கொந்தனுக்கின்றே. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பு இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள இந்த நண்பை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள இந்த நண்பை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவர் ஹல்லேலூயா. நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பு இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். பூரண அழகு, அவர் பூரண அழகுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரே நமக்கு போதும் எந்த நண்பு இயேசு.
இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் கூழி போக்கும் இன்னும் ஜலமோகமே, என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு மோதி அடித்தாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்காமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அடித்தார் பூரண அழகுள்ளவர் பூவிழந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த அன்பு இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினம்தோறும் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. ஆமே, தினம்தோறும் அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவர் பூவிழந்தன் வாழ்க்கைய, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பு இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும், ஹல்லேலூயா, இந்த மண்ணுக்காக, ஹல்லேலூயா, அந்த பரலோக ராஜ்யத்தை ஒரு நாளும் விட்டுட மாட்டான் ஆண்டவரே. ஒரு நாளும் அப்பா வருகையில் கைவிடப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தரை பாதுகாத்து கொள்ளுங்கிற கூட்டத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் பூரண அழகுள்ள தேவனா இருக்கிறார். அவரே பூரண அழகுள்ள தேவன். அவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவருக்கு ஒப்பான இந்த உலகத்தில் யாருமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, 1000 10,000களில் சிறந்த தேவன். அவரை போல அழகுள்ள இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் அவ்வளவு அழகுள்ள தேவன் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அந்தகேடு ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார், நம்மேல் விட வேண்டிய தண்டனையை அவர் தம்மேல ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுகு உழப்பட்ட நிலத்தம் போல இருந்ததா, அவருடைய முகங்கள் எல்லாம் பார்க்க கூடாதபடி அந்தகேடா இருந்தது வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு அழகுள்ள தேவன் அவர் எதற்காக அந்தகேடானார் என்றால், நீங்களும் நானும் சந்தோஷமாய் இருக்கும்படியாய், நீங்களும் நானும் அவரோடு வந்து வாழும்படியாய், நித்தியத்தில் வாழும்படியாகவே அவர் தம்மை தாமே அர்ப்பணித்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நான் பார்க்கணும், அந்த தேவனை நான் தரிசிக்கணும், அவருடைய வருகையிலே நான் காணப்படணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? அவருடைய வருகையில நான் நிற்கணும். அவருடைய வருகை தான் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், அவரோடு மகிமையில நான் வாழ்ந்தா போதும் என்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். பாடல் நம்பர் 48, 1வது பாடல். ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு மகிமையில நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஹல்லேலூயா ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் சுகமாய் வாழ்வதற்காக, இந்த பூலோகத்திலிருந்து நாம் பரலோகத்தில் போய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் உங்களுக்காக எனக்காகவும் ஒரு வீட்டை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பாடல் எல்லாரும் கரையில உற்சாகமாய் தட்டி பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். எத்தனை பேர் சொல்றீங்க? நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஹல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும்.
அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை எல்லாரும் ஆண்டவரே உம்மை நாங்க பார்க்கணும்பா. போதும் இன்ப இயேசு ராஜாவை நாம் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, ஆமே இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, ஆமே சுத்தரோடு ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே, இன்ப இயேசு ராஜா. ஆமென் 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 அல்லேலூயா. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகள் மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வோமே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, இன்ப இயேசு. எல்லாரும் விசுவாசத்தோடு பாடலாமா? ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவரே நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டினானும் மகிழ்வேயாமே, பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டினானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நின்றுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா லூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாத, ஆமென் ஹல்லேலூயா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் காவல் என்று தீர்த்திடும். எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே
எக்காலம் என்று. ஹல்லேலூயா. அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நீங்களும் நானும் அவரோடு ஐக்கியப்பட, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அவளாயேங்கிடுதே எனதுள்ளமும், அவளாயேங்கிடுதே எனதுள்ளமும். இன்ப இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, உம்மோடு நாங்க வாழணும் ஆண்டவரே. போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தான் போதும். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வருவேன் என்று சொன்னவர், வருவேன் என்று சொன்னவர் அவர் நிச்சயம் வருவார். வருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், அவர் நிச்சயம் வருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், அவர் நிச்சயம் வருவார். அவர் நிச்சயம் வருவார். தம்முடையவர்களை தம்மோடு அவர் சேர்த்து கொள்ளுவார். அவருடைய வருகையில நீங்களும் நானும் காணப்படத்தக்கதாய் அந்த ரகசிய வருகையில தேவனோடு அந்த ஆகாயத்துல நீங்களும் நானும் சேரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு அவர் இடப்படுவாராக. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வருகைக்காக ஆண்டவரே, உங்க வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. உங்க வருகைக்காக நீர் வரும் பொழுது உம்மோடு நாங்கள் நிற்கத்தக்கதாய் எங்களை உருவாக்குவீராக, எங்களை உருவாக்குவீராக. உங்க வருகையில நாங்க காணப்படணும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்றீங்களாப்பா, உங்க வருகையில நாங்க காணப்படணும் ஆண்டவரே. ஒரு நாளும் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாளும் கைவிடப்பட்ட நிலை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உண்மை நாங்க பார்க்கணும். எல்லாரும் சொல்றீங்களா, உண்மை நாங்க பார்க்கணும், உண்மை நாங்க பார்க்கணும். இப்படி வருகையில உம்மோடு நாங்க காணப்படணும். கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மோடு நாங்க வாழணும் ஆண்டவரே, உம்மோடு நாங்க வரணும் ஆண்டவரே. எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஓ ஹல்லேலூயா, என் நேசரோடு நாங்கள் போகத்தக்கதாய் எங்களை கர்த்தர் நீர் உருவாக்குவீராக. எங்களை கர்த்தர் நீர் உருவாக்கி உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒருவேளை இந்த காலை வேளையில ஆயத்தம் இல்லாமல் ஒருவேளை வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள், எங்கள் வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இதோ திருடன் வருகிற வண்ணமாக நான் வருவேன் என்றவர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் விழித்திருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஏசப்பா ஏசப்பா, உங்க வருகையில நாங்க கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, உங்க வருகையில மறக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, 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 உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, 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 உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, 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 உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் பாடல் பாடும்படியா இங்கே வரல ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் வந்திருக்கிறோம், நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் வந்திருக்கிறோம், நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களை இருதயம் ஆயத்தப்படுத்த கண்களை மூடி ஹல்லேலூயா உங்க கரங்களை எல்லாம் உயர்த்தி தேவனிடத்தை உங்களை எல்லாரும் முழுவதுமா நீங்க அர்ப்பணிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு கண்களை மூடி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. என் தேவன் தேடுகிற ஒரு கூட்டமாய் நாங்க நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. கேளுங்க கேளுங்க, சத்தம் உயரட்டும்,
சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. கேளுங்க சத்தம் உயரட்டும். எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அவர் ஹல்லேலூயா வானம் மீதிலே நம்முடைய மன்னன் வரும் பொழுது, ஓ ஹல்லேலூயா, அவரோடு நீங்களும் நானும் போக வேண்டும் என்றால் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அலட்சியங்கள் மாறுவதாக. துரபலரபா சந்தரபலரபலரா கரபா. அலட்சியங்கள் மாறுவதாக. எங்களை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. மறுபடியும் அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த வரியை நாம் பாட போகிறோம். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காய் ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காய் ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. மாரநாதா மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும். தேவனை நோக்கி சொல்லலாமா? மாரநாதா. கண்களை கொஞ்ச நேரம் மூடுங்க, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க வாங்க ஆண்டவரே. மாரநாதா சீக்கிரம் வாரும். மறுபடியும் சொல்லலாமா? மாரநாதா. வருவேன் என்று சொன்ன தேவன் அவர் நிச்சயம் வருவார். அவர் நிச்சயம் வருவார். கர்த்தர் ஒரு மணவாட்டி சபை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வருகையில் கர்த்தாவே நாங்கள் ஆயத்தமாக நிற்கத்தக்கதாய், இந்த வருகையில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து வரத்தக்கதாய் மணவாட்டி சபையை கர்த்தர் நீர் உருவாக்கும்படியாய் முன்னோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை கர்த்தர் நீர் அப்படி உருவாக்குவீராக ராஜா. ஆண்டவர் மணவாளனுக்கு ஆண்டவரே ஆயத்தப்பட்டு போகிறதான ஒரு நல்ல மணவாட்டி சபையாய் எங்கள் சபையை கர்த்தர் நீர் உருவாக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆயத்தத்தை அணிந்து கொண்டு நிற்கிற பிள்ளைகளாக கர்த்தரைகளை உருவாக்குவீராக ராஜா. எல்லா ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆயத்தமில்லாத காரியங்கள் சபையை விட்டு வெளியேறுவதாக, சபையில் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. துரபலரபா சந்தரபலரபலரக்கரபா ரிமலரபா சதரபலர் யாந்தல ரக்கரபலரபலராத்தரபா ரிமல ஹந்துரி யாந்தல ரிக்கபரபலராந்தலரபலரபா ஷபரபலராந்தலரபா. எல்லா நிர்விசாரங்கள் சபையை விட்டு வெளியேறுவதாக. நிர்விசாரங்கள் வெளியேறட்டும். வருகை குறித்த சிந்தை இல்லாத காரியங்கள் வெளியேறட்டும். துரமலரமா சந்தரபலரபலரபகரபா. ஹல்லேலூயா. மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா. எல்லாரும் சத்தம் உயரட்டும். ஆண்டவரே நீங்க வாங்க 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 வாங்கப்பா வாங்கப்பா. மாரநாதா மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும். நல்ல தகப்பனே,
இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆறுதல் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட உடைய நல்ல அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் கிருபையா மீதமுள்ள எல்லா வேலையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் கிருபையா எங்களை வழிநடத்துங்க ராஜா. எல்லாவற்றையும் உங்க பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 24. சங்கீதம் 24 தாவீதின் சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக ஸ்திரப்படுத்தி யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம். முதல் நாள் இன்னைக்கு பாஸ்டர் திடீர்னு இந்த சங்கீதம் எடுத்து வாசிக்க சொல்லி சபையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று நான் ஜெபம் பண்ணிவிட்டு எடுக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதம் 24 எனக்கு ஒரு தொடக்கூடிய ஒரு சத்தியமாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வர்ஷிப் பண்ணுற தேவன் யார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். நிறைய பேர் நிறைய தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த உலகத்தில் நம்புகிறாங்க. ஆனால் தேவன்னா ஒருவர் தான், ஒன் ட்ரூ காட். அந்த ஒரு தேவன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நிறைய புஸ்தகங்கள்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ்ஸு. ஒவ்வொரு நாட்டையும் கண்டுபிடிச்சவங்க ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கண்டுபிடிப்பு வேறு, படைப்பு வேறு. அப்படிங்கிறது இந்த வசனத்தில் முதலாக வேதாகமத்தில் தான் அந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எந்த ஒரு புஸ்தகத்துலையும் அது எழுதப்படலை. அதை தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வசனத்தில் பார்க்கும்போது பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது அப்படிங்கிற வசனத்தை பார்க்கும்போது அதை படைத்தது அந்த கிரியேட்டர், அந்த கிரியேச்சர், நம்மளாம் படைக்கப்பட்டவர்கள். நம்மளை படைத்தவர் யாருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்போ அதில் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அப்படி சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது தாவீதில் எழுதியிருக்கும்போது 3 கேள்விகளை கேட்கிறார் இதில். அதாவது பார்த்திங்கன்னா அவர் இந்த கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பர்வதஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது வசனத்தில் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அடுத்தது 8வது யார் இந்த மகிமையின் ராஜா? அப்படிங்கிற கேள்வியும் 10வது வசனத்தில் யார் இந்த மகிமையின் ராஜாங்கிற கேள்வியை வைத்திருப்பார். கேள்வியை வைத்துட்டு அதுக்கான பதிலை தாவீது இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படையாக விளங்குற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளார்ந்து வாசிக்கும் போது இதில் ஒரு ஆழமான சத்தியத்தை இருக்கிறத இதில் நம்ம பார்க்க முடியும். எந்த அளவுக்கு தாவீது தேவனை விசுவாசிச்சிருந்தா, அந்த படைப்பாளர் யாருங்கிறத தெரிஞ்சிருந்தா அவர் இந்த எழுதியிருப்பார் அப்படிங்கிறது பார்க்கும்போது அடுத்த வசனத்திலே பதிலே சொல்கிறார். அப்போது இந்த உலகத்தில் நம்மளை படைத்திருக்கும் பொழுது ஆதியில் தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது களிமண் எடுத்தான் படைத்தார். களிமண்ணை எடுத்து நம்மளை படைக்கும் பொழுது
ஸோ வெறும் களிமண்ணான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த சுவாசம் கொடுத்தாருன்னா, அவர் இந்த பரிசுத்த சுவாசத்தை ஊதி உயிர் கொடுத்தார். ஸோ அந்த பரிசுத்த சுவாசம் வந்து உயிர் கொடுக்கும் பொழுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த பரிசுத்தத்தை நம்ம ஏன் இழந்து போனோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆதியாகமத்தை எடுத்து படிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை வந்து என்னைக்கு வந்து சாப்பிட்டார்களோ, ஸோ அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவம் மனுஷன் மேலே விழுந்துருச்சு. ஸோ அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு தான் அவர் கிரியே தொடங்கினார். ஸோ அந்த கிரியை சத்தியத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்ததே அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தேவன் ஆரம்பித்தது மனுஷனை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க. ஸோ அப்போ இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறதுனா, ஸோ அந்த பாவத்திலேருந்து அந்த ஆதி சாயலை மீட்டு எடுக்கிறாரு. எப்படின்னா, அவர் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை இழந்தாச்சு. ஸோ அந்த பரிசுத்தத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக தேவன் இந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, ஸோ இந்த இடத்துல சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யாருடைய பர்வதம்ங்கிறது சீயோனை குறிக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்படி தானே ஃபஸ்ட்டு சீயோன், அந்த இடத்துல பர்வதம்ங்கிறது சீயோனு, அதோட பார்த்திங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீயோனை குறிக்கிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது யார் அந்த இடத்துல தங்க முடியுங்கிறத இந்த இடத்துல தாவீது வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கையில் சுத்தம் உள்ளவனும், கைகளில் சுத்தம் உள்ளவனும், இருதயத்தில் சுத்தம் உள்ளவனும். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு மனுஷன்கிட்ட பார்க்குறது அவனுடைய வெளிப்புறமான தோற்றத்தை கிடையாது. ஸோ ஆண்டவர் பார்க்கிறது மனுஷனுடைய இருதயம். ஏன்னா மனுஷனுடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஸோ அந்த இருதயத்தை தான் அவர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம என்னென்ன காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரு, இருதயத்தை தான் பார்க்குறாரு. ஏன்னா நம்ம வெளிப்படையாக பேசும்போது மற்றவர்கள்ட்ட ஸோ நம்ம சிரிச்சுக்கிட்டு பேசலாம், நல்லபடியாக பேசலாம். ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கிறது வந்து நமக்கு எதுக்க உள்ளவங்களுக்கு தெரியாது. சில செயல்களில் வேணால் தெளிப்படலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியாது. ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும். அதை தான் சொல்கிறாரு, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனாய் இருக்கிறவன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய அந்த பருவத்தில் தங்க முடியுங்கிற ஒரு இடமும் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்கிறார் அந்த இடத்துல ஆண்டவர். ஸோ அதை தான் பார்க்கிறாரு. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிறது எப்படின்னா, உண்மையாக கிறிஸ்து எப்படின்னா கிறிஸ்துக்குள்ளே ரட்சிக்கப்படணும். ஸோ பார்ன் அகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் பார்ன் அகைன். ஸோ அந்த பார்ன் அகைன்னு சொல்லும் பொழுது வெறும் ஞானஸ்தானம் மட்டும் எடுக்கிறது கிடையாது, ரட்சிப்பு. ஸோ இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தருக்குள்ளே இருப்போம். ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வசனத்தில் கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான்னு சொல்லி இந்த இடத்துல கர்த்தர் வந்து வாக்குறுதி கொடுக்கறத வந்து இந்த வசனத்தில் பார்க்க முடியும். அப்போ அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களே யாக்கோபு என்னும் சந்ததி. ஸோ இந்த இடத்துல படிக்கும் பொழுது சில பேருக்கு புதுசாக, எனக்கே புதுசாக இருந்துச்சு, நம்ம வந்து எந்த சந்ததி, ஸோ நம்ம எந்த வம்சத்தில் பிறந்தோம், எந்த குடும்பத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ கர்த்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய காரியத்தை வந்து இணைத்திருக்கிறார். ஸோ இந்த யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், அதே போல் அந்த இடத்துல கர்த்தர் வந்து பேசும்பொழுது மோசைக்கிட்ட பேசும்போதும் யாக்கோப்கிட்ட பேசும்பொழுதும் அவர் வந்து ஒரு காரியத்தை கொடுத்து நீங்கள் போய் இந்த இடத்துல போய் செய்யுங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் சொல்கிற வார்த்தை, நான் யெகோவா சர்வ வல்லவர், நான் யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று போய் சொல்லுன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை தான் அந்த இடத்துல சொல்லும் பொழுது நாம் என்னைக்கு திரும்ப வந்து கர்த்தருக்குள்ளே உள்ள வந்திருக்கிறோமோ அதே போல் அந்த யாக்கோபின் தேவன்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஸோ அந்த ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ஸோ அதுதான் யாக்கோபு என்னும் சந்ததிங்கிறத இந்த இடத்துல கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அப்போது அது அடுத்த வசனத்தில் பார்க்கும்பொழுது நம்மளை குறித்து சொல்கிறாரு, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். யாருக்கு? கர்த்தருக்கு நம்ம உயர்த்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்போது நம்மளோட இருதயம் சுத்தமாக இருந்து மாசு இல்லாமல் இருந்து நம்ம கர்த்தரை உயர்த்தி பாடும்போது மகிமையின் ராஜாங்கிறத வந்து யாரை குறிக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் அவரோட சதா காலமும் நம்மளோட இருக்க போகிறத குறித்து இந்த வசனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்போது மகிமையின் ராஜா இந்த வசனம் பார்க்கும்போது உட்பிரவேசிப்பார்னா ஆண்டவர் நம்மளோட கடைசி நாட்களில் சதா காலமும் நம்மோட இருப்பாருங்கிறத இந்த இடத்துல நல்ல ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த கேள்விக்கான பதிலெலாம் கிடைக்கிது. யார் இந்த மகிமையின் ராஜான்னு சொல்லும்பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் வல்லமையும்
பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் தாமே. அப்போது இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஐ எம் தி ஆல்பா, ஐ எம் தி பிகினிங், ஐ எம் தி எண்ட். அப்போது ஆதியில் இருந்த தேவன் அவர் தான், கடைசி நாட்களில் நமக்கு வரப்போகிற தேவனும் அவர் தான். அப்போ அவர் கிரியை நிமித்தமாக அவருடைய நாமங்கள் மேற்பட்டாலும் ஜெகோவா, இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒன் ட்ரூ காட் அவர் கர்த்தருங்கிறது இந்த இடத்துல வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறது. ஸோ அப்போது இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராவே. அப்போ திரும்பவும் அவர் வந்து வாழ்த்தி பாடுறார் தாவீது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்போ முடிக்கும் போது சொல்கிறாரு, யார் இந்த மகிமையின் ராஜான்னு சொல்லிட்டு பதில் அவரே கொடுக்குறாரு, அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தில். நல்ல ஒரு சங்கீதத்தினுடைய வெளிச்சத்தையும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனையும் சகோதரர் எல்லோரும் நல்லாய் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படியாக கொடுத்தாங்க. நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் நாம் தனித்தனியாய் நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். யாரை ஆராதிக்கப் போகிறோம்? யார் இந்த மகிமையின் ராஜா என்கின்ற பதிலுக்கு விடை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய போகிறோம்? எல்லோரும் நாம் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தனித்தனியாக கர்த்தர் நம்மை நடத்துகிற விதமாக நாம் எல்லோரும் தேவனை நாம் ஆராதிக்கலாம். நம்முடைய இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்து, நம்முடைய கைகளில் மாசில்லாமல் இருந்து, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்து நாம் தேவனை நோக்கி இந்த நேரத்திலே நாம் ஏறெடுக்கக்கூடிய எல்லா ஆராதனையும் தேவன் அங்கீகரிப்பதற்காக நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார். அந்த ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் let us all be in one spirit, let us our heart to be pure and our hands to be without any sins, and in our mind let us bring our Lord Jesus Christ, look into him, and let us sing one song one by one and praise him and worship him. Let us start with everyone one by one. Each and every one of you in the name of Jesus. நம்ம எல்லாரும் இருக்கிறவங்களை கண்களை மூடி வார்த்தைக்காய் ஜெபம் பண்ணலாம். Let us all close your eyes and pray for the word of God. எல்லாரும் கண்களை இருக்கிற இடத்துல கண்களை மூடணும். நம்ம ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காய் நன்றி இயேசப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே தகப்படி சபையாக எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா தகப்படி வந்த ஒவ்வொரு கரங்களை ஒப்படைக்கிற ஆண்டவரே. அப்பா தகப்படி எங்கள் இருதயங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல நிலங்களை போல ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை தகப்படி ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிற ஏசப்பா. உடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒவ்வொருவருக்கு தகப்படி நல்ல கிருபையை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஏசப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே. அப்பா சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திலும் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. அப்பா Lord, we commit our heart into your precious hand, Lord. ஏசப்பா தகப்பனே, Lord, you lead us, you speak to us, Lord, we'll hear. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is good. எல்லாரும் கரங்களை பிடித்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லமா. Can you hold the next hand and just say God is good. God is good. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம கேட்க போகிற வார்த்தை தேவனுடைய ரகசிய வருகை குறித்ததாய் கர்த்தர் என்ன காரியங்களை தெரிவிக்க போகிறார் என்று நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to listen. நம்ம ஆண்டவர் today we are going to listen about the Lord's coming, the secret coming of the Lord. It's called the rapture. ஸோ நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவானின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனம். John chapter 14 verse 1, 2 and 3. John chapter 14 verse 1, 2 and 3. தமிழில் ஒரு வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆமென். John chapter 14 verse 1 to 3 நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Do not let your hearts be troubled. You believe in God, believe also in me. My Father's house has many rooms. If that were not so, would I have told you that I am going there to prepare a place for you?
And if I go and prepare a place for you, I'll come back and take you to be with me, that you also may be where I am. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, அவர் மீண்டும் திரும்பவும் வருவேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். Hallelujah. அவர் நிச்சயமாய் ஒரு நாள் வருவார். The God's word says so. He will come back again to take all of us with him. That is called the rapture, ரகசிய வருகை. Hallelujah. இது அடுத்து நடக்க போகிற வேதத்தில் தீர்மானித்திருக்கிற அடுத்து நடக்க போகிற செயல். Hallelujah. This is the second, not the second coming of Jesus. This is the next thing that is going to happen according to the Bible. That is the rapture, ரகசிய வருகை. அதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல தன்னோட சீஷர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள். ஏன்னா நீங்கள் இது விசுவாசமாக இருக்கிறீங்க, அதே போல் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறீங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவேன், நான் இப்போ போய் நான் ஆயத்தம் பண்ண போகிற ஸ்தலத்திற்கு உங்களை மறுபடியும் நான் உங்களை கொண்டு போவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Hallelujah. He told his disciples, do not be troubled. Do not be troubled because of all these things that are happening in this world. And he promised them that one day I'll come back and I'll take you with me and I'm going to prepare a place for you in heaven. Hallelujah. So he is preparing a place for you in heaven. கர்த்தர் நமக்காய் ஒரு இடத்தை, அது இனி ஆயத்த பண்ணப்பட வேண்டிய காரியம் அல்ல, கர்த்தர் ஏற்கனவே நமக்கு ஆயத்த பண்ணி விட்டார். Hallelujah. அவர் நிச்சயமாய் ஒரு நாள் வருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் நிச்சயமாய் வருவார். Hallelujah. So God will definitely come and take us with him. Hallelujah. So before that we want to know about, there will be 4 people in the church and society. இந்த உலகத்திலேயும் சபைக்குள்ளாக 4 விதமான மக்கள், ஆட்கூட்டங்கள் இருப்பார்கள். அவர்கள் யார் என்று நாம் பார்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வருகை குறித்து எப்படி ஆயத்தப்படணும், வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். There are going to be 4 people in the groups in the last days. The first one is deceived and deceiving others. வஞ்சிக்கப்பட்டு மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்கள். சொல்லுங்க, வஞ்சிக்கப்பட்டு வஞ்சிக்கிறவர்கள். deceived and deceiving others. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கடந்த நாட்களில் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக என்னாச்சு, ஒரு ரூமர், ஒரு காரியம் வந்துச்சு. 23-24 செப்டம்பர் 2025 கர்த்தருடைய வருகை வரும் என்று ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு தீர்க்கதரிசி அதை சொல்லி அதை என்ன பண்ணுறாரு, அந்த காரியங்களை பப்ளிஷ் பண்ணிட்டார். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை காமிச்சிட்டாரு, 23-24 செப்டம்பரில் கர்த்தர் இப்படியாய் வருவார் என்று சொல்லி அவர் அந்த தரிசனத்தை காண்பித்துட்டார் சொல்லிட்டு அவர் பரவுனதுக்கப்புறம் அதே போல் உலகத்தில் இருக்கிற வெவ்வேறு இடங்களில், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில் கூட என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், எனக்கும் காமிச்சாரு, எனக்கும் ஆண்டவர் 23ஆம் வரும்னு சொன்னார், மேயத்தில் அங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு. ஆனால் 23ஆம் போச்சு, செப்டம்பரும் போச்சு, அக்டோபரும் ஆயிடுச்சு. இவங்க யாரு? அவங்க வஞ்சிக்கப்பட்டு வஞ்சித்தவர்கள். Hallelujah. Recently we heard a rumor that a pastor in Africa told, like, in 23rd and 24th of September, God's secret coming will be coming there. The rapture will be coming. So all should be prepared for that. But it's already gone. September has gone and it's been October. We are all still here. Actually, they are also still here. Nobody came and none one came. Because these people are who? They are deceived and they are deceiving others. இவங்க வஞ்சிக்கப்பட்டு மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்கள். அவங்களுக்கே தெரியல, அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அவங்க ரொம்ப கரெக்டாக இதுதான் நடக்கும், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் தங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டார் என்று வஞ்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம். So these people are who? They are deceived. They don't even know that they have been deceived until that thing didn't happen. And they deceived others. They deceived so many thousands of people. Okay. So இந்த மாதிரி இருக்கிற முதலாவது கூட்டம். ரெண்டாவது கூட்டம் சபையில் இருக்கும். அவங்க யாருன்னா, they know and believe the Lord, but they don't have expectation or fear of the coming. ரெண்டாவது கூட்டம் எப்படி இருக்கும்னா, அவங்க கர்த்தரை அறிந்திருப்பாங்க, கர்த்தருக்கு விசுவாசிருப்பாங்க, கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது, ஆண்டவருடைய வருகையை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு, the expectation of the rapture, the expectation of God's coming, they don't have that expectation in their heart. அதை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இருக்காது. மட்டுமல்ல, அதை குறித்ததான ஒரு பயம், ஐயோ வந்துட்டார்னா, they have the fear that whether God will come today. They are not happy of the God's coming. They are filled with fear of God's coming. இப்போ வந்துட்டாருன்னா நான் எடுத்துக்கொள்ளப்படலைன்னா, they are not the people who are into the world. They are the people who are in the church. They are people who come to service every week. They are the people who worship the Lord every day. They are the people who read their Bible. They are the people who preach to others, but they don't have the confidence that the Lord will come and I will be present in the Lord's coming. Hallelujah. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ரெண்டாவது கூட்டம் இருப்பாங்க.
இருப்பாங்க. அவங்க எப்படி விட்டவங்கன்னா, அவங்க எல்லாத்துலேயும் தேறினவர்களாக இருப்பாங்க, ஆனால் வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவர்களாய், அதை குறித்ததான ஒரு அறிவு இருந்தும் அதற்கான ஒரு ஆயத்தம் இல்லாத 2வது கூட்டம் இருப்பாங்க. 3வது கூட்டம் சபையில் இருப்பாங்க. there will be the third category in the church who know and believe the Lord and wait with great expectation. hallelujah. இன்னும் 3வது கேட்டகரி என்னன்னா, ஆண்டவரை குறித்து அறிந்திருப்பாங்க, தேவனால் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, தேவன் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஐ பிலீவ் தட் we are those kind of people who expect the Lord's coming. ஹalleluya. கர்த்தருடைய வருகையை நம்ம எதிர்பார்க்கிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் நம்ம வைத்திருப்பாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஹalleluya. ஒருவேளை சந்தேகம் இருக்குமே, ஆனால் ஒருவேளை இந்த 2வது கேட்டகரி சபைக்கு வருகிறோம், ஆனால் நமக்கு அது ஒரு பயம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஆனால் எப்போ ஆண்டவர் வந்துட்டானா நான் எடுத்துக்கொள்ள போகிற அந்த நிச்சயம் இல்லாதவர்களை ஒருவேளை இருப்போமே, ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இந்த வசனம், இந்த பிரசங்கம் முடியும் முன்பாக நமக்கு ஒரு தெளிவு ஆண்டவர் உண்டாக்குவாங்க. பிஃபோர் மேபி இஃப் யூ ஆர் இன் டவுட் whether you will be prepared, whether you are already prepared, whether you can be appearing before the Lord, if you have a doubt before this service ends, I hope that Lord will give you that confidence. Amen. Hallelujah. இப்போ 4வது கேட்டகரி இருக்காங்க, 4வது group of people. அவங்களுக்கு தேவனுடைய வருகை என்றால் என்ன என்று தெரியாது. they don't know what is the Lord's coming. The 4th category of people, they don't have the idea about the Lord's coming. அப்படின்னா என்ன? நீங்கள் போய் கர்த்தர் சீக்கிரமாக வருவார்னா கர்த்தர்னா யாருன்னு கேட்குற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஆண்டவரை அறியாத ஜனங்கள், இல்லை ஆண்டவரை அறிந்திருந்தோம் இதன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள், சபைக்குள்ளாயும் ஆண்டவர் ரட்சிக்கப்படாட்டியும் சபைக்குள்ளாய் சிலர் வராங்க தெரியுமா? அவங்க வந்து ஆண்டவர் விசுவாசிப்பாங்க, ஆனால் ஆண்டவர் வருவேன் என்று சொன்னதை விசுவாசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம், அதெல்லாம் செய்கிறப்போ செஞ்சுக்கலாம், அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் ஒன்றுமே பார்க்க முடியாது. they don't believe in the Lord's coming, or they don't know about the Lord's coming. They doubt it. They think that we are fools who are talking about the Lord's coming. Hallelujah. இப்போ இந்த மாதிரி 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சபையிலையும் சொசைட்டிலையும் இருக்கிறாங்க. கர்த்தனா மையப்படுவதாக. ஹalleluya. இந்த பிரசங்கம் முடிவதற்கு முன்பாக நம்ம முதலாவது கேட்டகரியில் இருப்போமானால், if we are in the category, the first category, deceived and deceiving others, ஒரு வஞ்சிக்கப்பட்டிருப்போமே, ஆனால் கர்த்தருடைய வருகை இப்போ வரும் அப்போ வரும், ஒரு நாள் நீங்கள் வந்து யாராவது சொன்ன காரியங்களை கேட்டு நம்ம அதை முடிவு எடுத்துருப்போமேனால் நமக்கு ஒரு தெளிவு உண்டாயிருக்கணும். அது யாருக்கும் அறிவிக்கப்படாத காரியம், அவர் வருகிறது அது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் தட் கிளாரிட்டி தட் God will not reveal his day of coming. The day or the hour, it will not be revealed to any one of us. It will be only revealed to the heavenly Father. Hallelujah. அந்த அறிவு நமக்கு இருக்கணும். 2வது கேட்டகரியில் ஒருவேளை கர்த்தரை நம்ம சபைக்கு வருகிறோம், நம்ம ஆராதிக்கிறோம், ஆனாலும் அதை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சபையில் முக்கால்வாசி பேருக்கு இந்த 2வது கேட்டகரியில் இருப்போம். எந்த கேட்டகரினா, ஆராதிப்போம், ஆண்டவர் இந்த காரியங்களும் தருவார், விசுவாசிப்போம், அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர் என்று நம்ம நம்புவோம், கரங்களை உயர்த்துவோம், தட்டுவோம், ஜெபிப்போம், செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்வோம். ஆனால் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா சபையில் இந்த கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டிங் த லார்ட்ஸ் கம்மிங் வந்து ரொம்ப 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 கம்மி. அவங்க எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு ஜீவியம், இல்லைன்னா அதை குறித்ததான ஒரு பயம், ஒரு திகில், அவர் வந்துட்டார்னா நான் கைவிடப்பட்டு விடுவணும். அவங்க ரட்சிப்பில் ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாய், ரட்சிக்கப்பட்டோம் என்ற அந்த நிச்சயம் இல்லாதவர்களாக என்ன பண்ணுவாங்க, இந்த 2வது கேட்டகரியில் இருக்காமல் நம்ம என்ன பண்ணணும், இந்த நாள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. லெட்ஸ் மூவ் ஆன். நம்ம எதற்கு ஆண்டோடைய வருகை வந்து யாருக்கும் தெரியப்படாது, யாருக்கு ஆண்டவர் வருகை வந்து அந்த ரகசிய வருகை ராப்சரை யாருக்கு ஆண்டவர் ரிவீல் பண்ணுவார் சொல்லிட்டு மத்தேயுல எழுதப்பட்டிருக்கிறது. இன் Matthew chapter 24 verse 36 we know who knows the coming of the Lord, who will be to whom the God will reveal the coming of the Lord. Matthew chapter 24 verse 36. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36வது வசனம். அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஹalleluya. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அந்த நாளையும் அந்த நாழிகையும், இங்கிலீஷில் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. பட் அபவுட் த டே ஆர் ஹவர் no one knows, not even the angels in heaven nor the son, but only the Father. Hallelujah. So only the Father knows the coming of the Lord. No one, it will not be revealed to anyone in this world or in the heaven. Hallelujah. பிதாவாகிய தேவனை தவிர
ஒருவருக்கும் என்னப்படாதான், அது அறிவிக்கப்படாது. பரலோகத்தில் தூதர்களுக்கும் அது அறிவிக்கப்படாத ஒரு சத்தியமாக இருக்கிறது. அப்போ யாருமே அதை அறிய மாட்டாங்க. ஸோ no one will know when the Lord will come, but the Lord will definitely come. Hallelujah. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் ஒரு நாள் வருவார். The Lord Jesus Christ will definitely come one day. We don't know when he will come, where he will come. Nobody knows except the Father. Only thing we should be ready is we should prepare ourselves to appear before the Lord. Hallelujah. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு எப்பவுமே அவருக்கு முன்பாய் ஆயத்தமாய் நம்ம இருக்கணும். அவர் வரும்பொழுது நம்ம காணப்படுகிற சபையாய் நம்ம இருக்கணும். Hallelujah. அதே மாதிரி அடுத்த காரியம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம அந்த ராப்சர் வருகை குறித்து தெரிவதற்கு முன்பாய் சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ எப்படி அவர் வருவார்? ஹவு வில் த லார்ட் கம்? அதே மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 37, 38, 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 24, Matthew chapter 24 verse 37, 38 and 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Amen. Hallelujah. So Matthew chapter 24 verse 37 to 39 says, so as it was in the days of Noah, so it will be at the coming of the Son of Man. For in the days before the flood, people were eating and drinking, marrying and giving in marriage, up to the day Noah entered the ark. And they knew nothing about what would happen until the flood came and took them all away. That is how it will be at the coming of the Son of Man. So in here it says, how it will happen. It will happen like it happened in the days of Noah. எப்படி அது நடக்குமா? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, எல்லாரும் கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி நொடி பொழுது வரைக்கும் என்ன பண்ணாங்க? அதை குறித்ததான ஒரு எச்சரிப்போ, அதை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்போ, அதை குறித்ததான ஒரு ஆயத்தமோ இல்லாமல் கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க செய்த அதே தவறை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அது எப்படி வந்தது என்று சொல்லப்படுகிறாங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும், 39ஆம் வசனத்தில் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்களாம். ஹல்லேலூயா. till the flood came and took them all away. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க நோவாவின் காலத்தில்? till the day came, till the hour came, they were like doing whatever they're doing, the same sin, the same troubles, the same problem, until the flood came and took them away. So they didn't realize that the Lord's coming has come. Only after it came, they came to know something has happened. Hallelujah. அதே போல தான் அந்த ரகசிய வருகை எப்படி இருக்குமா? அது வந்து முடிகிற நேரம் கூட நம்ம கண்ணு இமைக்கிற நேரத்தில் வந்துடும். அது வந்து முடிகிற நேரம் வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி இருப்பாங்க? அதை குறித்ததான ஒரு அறிவில்லாதவர்களாய், அதை குறித்ததான ஒரு எச்சரிப்பு இல்லாதவர்களாய் அந்த செய்த அதே பாவத்தை செய்து கொண்டு இருப்பாங்க. அது ஆண்டோடைய வருகை வந்து முடிந்த பிறகுதான் அவங்களுக்கு அந்த ரியலைசேஷனே வரும், அந்த ரியாலிட்டியே வரும். வந்துட்டாரா, நம்மெல்லாம் கைவிடப்பட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருகை எப்படி இருக்கும்? ஒரு இமைப்பொழுது, ஒரு நொடியில் என்ன ஆகிடும்? நொடியை விட, செகண்ட்ஸை விட சொல்கிறாங்க 15.15 செகண்ட்ஸ் தான் எடுக்குமா இந்த மொத்த இன்சிடெண்ட்டும், இந்த ரகசிய வருகை, இந்த ராப்சர் நடந்து முடியறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் நேரம் தான். அது எல்லாம் அது நம்ம யாரும் யோசித்து நிதானித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்ன இருக்குமா? அது இமைப்பொழுதில் நடந்து போயிடுமா. இந்த இடத்துல அழகாய் சொல்லப்படுகிறது வசனம் 39, அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும். That is the last moment. Hallelujah. Till the last moment they didn't realize that God will come. They didn't believe that God will come, but he came and took them all away. Only Noah and his family were saved. Hallelujah. யார் ஆண்டவரை வருகை எதிர்பார்த்து நம்ம வாஞ்சித்து அவருக்கு விசுவாசித்து காத்திருப்போமோ நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? அதில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை அசதியாக எண்ணுகிறவர்கள், அதை குறித்து ஒரு எச்சரிப்பாக இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க நோவாவின் காலத்தில் எப்படி அநேகர் கைவிடப்பட்டார்களோ அவர்கள் கைவிடப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது ரொம்ப பரிதாபமான நிலை. ஆமென். அந்த பரிதாப நிலைமைக்கு நம்ம சபைக்கு வந்தும் ஆராதிச்சுட்டும் அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது, வாட் த சர்ச் கேன் டூ.
ஓகே, நம்ம ஆண்டவர் வரப்போகிறாரு சொல்லிட்டாரு, அவர் நிச்சயமாய் வருவார். அப்போ சபையாக இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம்? ஸோ வாட் த சர்ச் கேன் டூ. மத்தேயின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 42ஆம் வசனம் பின்ன 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது 42 வாசிங்க. Matthew chapter 24, first we'll read verse 42. Matthew chapter 24 verse 42. உங்கள் ஆண்டவர் என்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். Amen. Hallelujah. The verse says like that. Therefore keep watch, because you do not know on what day your Lord will come. Hallelujah. So முதலாவது செய்ய வேண்டியது, the first thing which the church has to do is we should always keep watch. நம்ம விழித்திருங்கள். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, விழித்திருங்கள். Look at the next person and say watch. Keep watch. நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. சபை உறங்குற சபையாக இருக்கக்கூடாது. The church should not be a sleeping church. The church should not be a sleeping church. The church should always be a watchful church. நம்ம எப்பவுமே ஆண்டவர் வருகை குறித்து நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாய் விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, அதே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் சபை என்ன செய்யணும்? ரெண்டாவது 44ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். Hallelujah. 44 verse says so you also must be ready, because the Son of Man will come at an hour when you do not expect him. We must be ready. நாம எப்பவுமே எப்படி இருக்கணுமா? ஆயத்தமா இருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? விழித்திருங்கள், ஆயத்தமா இருங்கள். Keep watch, be ready. Keep watch, be ready. நம்ம எப்பவுமே விழித்து இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தப்போ ஒரு 10 கன்னிகைகளை குறித்து ஒரு ஊமையை சொல்லியிருப்பார். அதில் 5 பேர் என்ன பண்ணாங்க? எப்பவுமே விழித்து இருந்தாங்க. விழிப்பு என்றால் என்ன? தூங்காமல் இருப்பது அல்ல, நம்ம இருக்கிற சூழ்நிலையை அறிந்து ஞானமாக இருப்பது. ஹல்லேலூயா. In the Bible, the Lord gave a parable about the 10 virgins. The first 5 virgins, what they did, they were both alert, they were watchful, and the next thing is they were very ready. Hallelujah. விழித்திருங்கள் என்னதுன்னா சொன்னேன், தூங்குறது அல்ல, தூங்காமல் இருக்கிறது மட்டும் விழிப்பு அல்ல, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோன்ற அந்த அலர்ட் நம்ம இருக்கணும். அந்த நம்ம ரெடினஸில் இருக்கோமான்ற எப்பவுமே அந்த காஷியஸாக இருக்கிற அந்த தாட் நமக்கு இருக்கணும். We should always be cautious whether we are ready today, whether I am watchful today, whether I know about my life today. என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியுமா? என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது? என்னுடைய காரியங்கள் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நான் எல்லாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறேன்னா சொல்லிட்டு அந்த விழிப்பு நமக்கு இருக்கணும், அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். இந்த 5 கன்னிகை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கணுன்றதுல அவங்க ஜாக்கிரதையாக இருந்தாங்க. they were watching for all the things that they have in hand. அவங்களுக்கு அந்த விளக்கும் இருந்துச்சு, அதில் ஊற்றுறதுக்கு எண்ணெயும் இருந்துச்சு, அது இருக்கான்றதுல அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? அதில் அவங்க வாட்ச்ஃபுல்லாக இருந்தாங்க, அதில் அலர்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா வருகை வரும், மணவாளன் வருவார், அவர் வருகிற நேரத்தில் நான் அலர்ட்டாக இருக்கணும். கடைசி நேரத்தில் தான் இருக்கா இல்லையான்னு நான் ஆயத்தமாக இருக்கிறேனான்றது பார்க்குறது அல்ல, முன்பாகவே நம்ம இருக்கணும், ஆயத்தமாக இருக்கோன்ற அந்த அலர்ட்னஸ் நமக்கு அந்த இருக்கணும், எப்பவுமே நம்ம ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தமாக இருந்தார்கள். ரெடி மாத்திரம் மைண்டில் இருக்கிறத என்ன பண்ணாங்க? அவங்க ஆக்ஷனில் காமிச்சாங்க. அலர்ட்னஸ் எப்பவுமே விழித்திருப்பது நம்முடைய மைண்டில் இருக்கணும், நம்முடைய அறிவில் இருக்கணும். அதுதான் ஆயத்தமாய் மாறும். மண்டையிலே இல்லைன்னா ஆயத்தப்படுத்த முடியாது. அதை குறித்தான அறிவே இல்லைன்னா நம்ம ஆயத்தமாக இருக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த 10 கன்னிகைகளை போல் 5 கன்னிகைகளை போல் நம்ம எப்போவுமே விழித்திருக்கிறவங்களாக இருக்கணும். விழித்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆயத்தப்பட்டு இருக்கணும். We should always be the 5 virgins who not only be alert but they also be prepared. Hallelujah. They kept watch, also they got ready. They kept watchful about their life, about what things they should be keeping ready when the bridegroom comes, and they also prepared and they were ready. Hallelujah. நம்ம நினைக்கிறவங்கள மாத்திரம் அல்ல, விழித்திருக்கிற மாத்திரம் அல்ல, நம்ம ஆயத்தமுள்ள சபை. இந்த 2 காரியம் கடைசி காலங்களில் சபைக்கு முக்கியமாய் தெரிந்திருக்க வேண்டியது. அவருடைய வருகைக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம விழித்து இருக்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஹிஸ் ராப்சர் we should always be alert and we should always be prepared. Hallelujah. நம்ம அப்படி இருந்தால் மட்டும்தான் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். நம்ம வருகை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக எதற்காய் இந்த வருகை தேவை?
why the rapture is needed or why the rapture is important. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் எதை வேதத்தில் எழுதி வச்சாலும் அது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் நமக்கு ஒன்றுத்தையும் தெரிவிக்க மாட்டார். நமக்கு தெரிந்து கொள்ளணும்னா அவர் எழுதி வைப்பார் இல்லையா? அப்போ why the rapture is important and why the rapture is needed. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 50. Turn your Bible to 1 Corinthians chapter 15 verse 50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. I declare to you, brothers and sisters, that flesh and blood cannot inherit the kingdom of God, nor does the perishable inherit the imperishable. Hallelujah. So the first reason, there is two reasons. I'll tell the first reason. The first reason is the blood and flesh cannot inherit the kingdom of God. முதலாவது காரணம் எதுக்கு இந்த ரகசிய வருகை தேவை அப்படின்னா 1 கொரிந்தியர் 15:50 வாசிச்சது போல, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. ஸோ மாம்சமும் இரத்தமுமா இருக்கிற நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாது. அதனால தான் நமக்கு ரகசிய வருகை தேவை, அவருடைய வருகை தேவைப்படுகிறது. எதற்கு அந்த வருகைனா, நம்ம மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மறுரூபம் தேவை. We need a transformation because the flesh and blood cannot enter heaven. ஸோ ஆண்டோடைய வருகைக்கு காரணம் என்ன, அந்த ரகசிய வருகைக்கு காரணம் என்ன, நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும், அவருடைய சாயலாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் எங்கே பிரவேசிக்க முடியும், பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். நான் வசனம் சொல்லுகிறது, the flesh and blood cannot inherit the kingdom of God. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஸோ நமக்கு ஒரு மாற்றம் தேவை. மாம்சமும் இரத்தமும், there should be a transformation. மறுரூபமாக்கப்படுகிற சூழ்நிலைக்காய்தான் ரகசிய வருகை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறது. முதலாவது காரணம். So the rapture, the reason for the rapture is, the first reason is the blood and flesh cannot enter the kingdom of God. We should have a transformation from this blood and flesh, and we should be transformed like his being. Hallelujah. அப்போ மட்டும் தான், then only we can enter the heaven. The second reason why the rapture is important or needed, எதற்காக இந்த வருகை ரகசிய வருகை தேவைப்படுகிறது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது காரணம், second reason is 1 Thessalonians chapter 1 verse 10. 1 Thessalonians chapter 1 verse 10. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லி இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். And to wait for his son from heaven, whom he raised from the dead, Jesus, who rescues us from the coming wrath. ரெண்டாவது reason, the second reason why the Lord allows or will allow the rapture is to rescue us from the coming wrath. ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் வந்து அந்த ரகசிய வருகையை அனுமதிக்கிறாரு? ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகிறது. அதிலிருந்து நம்ம ரட்சிக்கும்படியாய், அதில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி, அதற்கு முன்பாகவே நம்ம அதிலிருந்து தப்புவிக்கும்படியாய், அதான் எழுதப்பட்டிருக்கிறது 1 தெசலோனிக்கேயர் 1:10. தமிழில் வாசிக்கிறேன். இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கும் வரும்படியாய். அப்போ ஒரு கோபாக்கினை நாள் வரப்போகிறது, அது உபத்திரவ காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாக இனி வரும் கோபாக்கினையில் இன்று உங்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த ரகசிய வருகையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ரீசன் நாம் பார்த்தோம். The first reason we saw, flesh and blood cannot enter heaven, that he needs us to be a transformed like him to be taken into heaven. முதலாவது பார்த்தோம், ரத்தமும் சரீரமும் மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணாதான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அதனால் நமக்கு ஒரு மறுரூபம் வேண்டும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் ஹி அலவுஸ் ராப்சர். ரெண்டாவது காரணம் எதற்காக இந்த ரகசிய வருகை முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஒரு உபத்திரவ காலம் வரப்போகிறது. தன்னுடைய பிள்ளைகளை, தன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்களை, தன்னை நம்பி இருக்கிற தேவ ஜனத்தை ஆண்டவர் அந்த உபத்திரவ காலத்திலிருந்து நீங்களாக்கி தப்புவிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த வருகையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரணம் தான். கர்த்தர் ஒன்று மறுரூபப்படுத்த, ரெண்டாவது
முதலாவது நம்மை மீட்க, ஹல்லேலூயா, நம்மை மறுரூபப்படுத்த, அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை நீக்கி நீங்களாக்கி மீட்கும்படியாய் கர்த்தர் இந்த வருகையை வைத்திருக்கிறார். கர்த்தர் நாம் மயப்படுவதாக. நம்ம இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒருவேளை இன்கேஸ் இஃப் வி ஃபெயில் டு பி ப்ரிப்பேர்ட், இஃப் வி ஃபெயில் டு பி அலர்ட் அண்ட் பி ப்ரிப்பேர்ட், நம்ம என்ன பண்ணுவோம்? வி மைட் பி லெஃப்ட் அலோன் in the rapture. If நம்ம ஆயத்தப்படாமல் இருப்போமே ஆனால், நம்ம விழித்தில்லாமல், நம்ம ஆயத்தமாக இல்லாமல் இருப்போமே ஆனால், நம்ம மறுமாக்குதலுக்குள்ளாய் போகவும் முடியாது. அதே போல் அந்த உபத்திரவ காலத்திலிருந்து, அந்த ஆக்கினிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளவும் முடியாது. அந்த 2 காரியமும் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நம்ம எப்பவுமே விழித்திருக்கிற சபையாய், ஆயத்தமாக இருக்கிற சபையாய் நம்ம காணப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இதுவரை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. If you understood so far, can you lift your hands and praise the Lord? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம அந்த ரகசிய வருகை எப்படி இருக்கும் என்று நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், யாரெல்லாம் அதில் கைவிடப்படுவார்கள், எதற்காக இருக்கிறது, எதற்காக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினார் என்று நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அப்போ என்ன காரியங்களை வெளிப்படுத்தினார், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ how will the rapture be? We have so far seen how God is preparing us and what the church should believe, should do, and why is the rapture is important. We have seen so far. Now we will see how will the rapture be. All turn to the book of 1 Thessalonians chapter 4 verse 13. எல்லாரும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திற்கு வாசிக்கலாமா? அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே எழுதிய புத்தகத்தில் I'll read 1 Thessalonians chapter 4 verse 13. Brothers and sisters, we do not want you to be uninformed about those who sleep in death, so that you do not grieve like the rest of mankind who have no hope. Hallelujah. அப்போ தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் அவங்க ஆண்டவருக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டு சில வருடங்களே ஆன காலம் இது. சில வருடம் ஆன காலமாக இருக்கிறது. அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய வருகை குறித்து ஒரு அறிவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு தெசலோனிக்கே சபை, அவர்களுக்கு அவன் என்ன பண்ணுகிறான்னா, அவர்களுக்கு ஒரு அறிவில்லாத ஒரு காரியம் இருக்கிறது. உலகத்தை போல துக்கிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அவங்க எதை கொண்டு துக்கிக்கிறாங்களாம், எதற்காக அவங்க அது வருத்தப்படுறாங்களாம்? அந்த சபையில் அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் அநேகர் மரித்து விட்டார்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் இப்படி எழுதப்படுகிறது. அவங்க மரித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க், ஒரு டவுட் வருது. ஆண்டோடைய வருகையில் நம்மலாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம், அவருடைய ரகசிய வருகை வரும், வானத்தில் நம்ம எல்லாம் போய் நம்ம அவரை சந்திப்போம் சொல்லிட்டு அதை விசுவாசத்திலிருந்து தெசலோனிக்கே சபைக்கு திடீர்னு ஒரு குவெஸ்டின் என்ன வருது? அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இவங்களாம் மறிச்சிட்டாங்களே, இவங்க எங்கே போவாங்க? ஐயோ, அவங்க ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக இல்லையோ சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு குழப்பம், அவங்களுக்குள்ளாய் ஒரு துக்கம் உண்டாகிறது. இந்த மாதிரி ஆண்டவருக்குள்ளாய் மரித்தவர்களை குறித்து. ஏன்னா இப்போ தான் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, ஆண்டோடைய மரித்தவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர்களுக்கு அது சொல்லப்படாத காரணத்தினால் அவர்கள் துக்கித்திருக்காங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுகிறான்? அவர்களுக்கு விளக்கத்தை சொல்லுகிறான். Because those days after the Thessalonians got saved because of Paul, after a few years they saw so many beloved brothers and sisters in Christ, they are dying and they are being buried. So they are worried. The reason is they don't know whether how they will go to the Lord's presence, how they will be taken during the rapture, because they believe that only those who are living will be transformed and taken up to heaven. They have no idea about those who are dead. So that is the reason they have that grief in their heart. Like that's the reason the Paul Apostle is saying, so that you do not grieve like the rest of mankind who have no hope. Hallelujah. அப்போ விசுவாசம் இல்லாதவர்களை போல, உலகத்தில் இருக்க மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி தெசலோனிக்கேயர் என்ன பண்ணுறாரு? பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ நம்ம முதலாவது ஒரு அறிவு இருக்கணும், நம்ம மரித்தாலும் ஆண்டவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அதை தான் அவன் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நித்திரை. அப்படின்னா என்னன்னா, கர்த்தராய் தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜீவியம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து முடிவு பரியந்தம் ரட்சிப்புள்ளாய் நிலைத்து நிற்கப்பட்டு நாம் மரித்திருப்போமே ஆனால் they are not dead. அவங்க என்னப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களாய் வேதம் எழுதப்படுகிறது. அப்படின்னா என்னது? அவங்க எப்போனாலும் நித்திரை அடைந்தவர்களை எழுப்பலாம். தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள
தட்டினீங்களா என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சிருவாங்க இல்லையா. அப்போ அதை காண்பிக்க, ஸோ கர்த்தருக்குள்ளாய் ரட்சிப்புக்குள்ளாய் வந்தவர்களுக்கு மரணம் என்பது ஒரு நித்திரை, இட் இஸ் நாட் த எண்ட், அதுதான் ஒரு துவக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ those who believe in the Lord, those who are saved, those who trust the Lord till the last breath of their life, even if they are dead, they're not dead like the other people, the worldly people. They are like sleeping, and one day when God comes, they will be awakened. Hallelujah. So for the Christians, for those who are saved and those who are saved till the last, for us death is not the end, it is the beginning. Hallelujah. மரணம் நமக்கு முடிவு அல்ல, அது நம்முடைய நித்தியத்திற்கான ஆரம்பம். Hallelujah. அது அவர்களுக்கு தெரியணும்னு தான் இந்த தெசலோனிக்கேயருக்கு என்ன பண்ணுகிறான் பவுல் அப்போஸ்தலன், அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும்படியாய். அவங்க தேவையில்லாத ஒரு குழப்பத்தில், தேவையில்லாத ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க, தேவையில்லாத ஒரு துக்கத்தில் இருக்காங்க, அதை அவங்களுக்கு நீங்கும்படியாக என்ன பண்ணுகிறான் பவுல் அப்போஸ்தலனுக்கு எழுதுகிறான். அதிலே அடுத்த வசனம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். Hallelujah. The verse 1 Thessalonians chapter 4 verse 14 says so, for we believe that Jesus died and rose again, and so we believe that God will bring with Jesus those who have fallen asleep in him. Hallelujah. So this verse says God, when he comes, we believe that God will bring with Jesus those who have fallen asleep with him. இயேசு ஆனவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். ஹalleluya. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. ஸோ the rapture, ஆண்டவருடைய ரகசிய வருகை வரும் பொழுது, அவர் வரும் பொழுது என்ன ஆகுமா, இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவாராம். எப்படி வருவாராம்? கொண்டு வருவார். ஆனால் நித்திரை அடைந்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க? அவங்க வந்து புதைக்கப்பட்டாச்சு, மண்ணை போட்டு மூடியாச்சு, சில பேர் எரிக்கப்பட்டாச்சு, சில பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கே செத்து போனாங்களோ எங்கே விழுந்தாங்களோ முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லப்படுகிறது, அவர் கூட என்ன பண்ணுவாராம், கூட கொண்டு வருவாராம். So this verse says, we should all be very clear in listening to this. So we believe that God will bring with Jesus those who have fallen asleep in him. Those who have died have already been buried in the earth, but the verse says when he comes, he will bring those who have fallen asleep in him. அப்போ அப்படின்னா என்னது, அவர் யாரை அப்போ கொண்டு வருவார்? நம்ம அதை குறித்து நம்ம யோசிக்கணும். நித்திரை அடைந்தவர்களுடைய சரீரம் புதைக்கப்பட்டாச்சு, இப்போ கர்த்தரோட வரும் பொழுது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவேன்றாரு. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களை கொண்டு வருவோம். அப்போ எப்படி கொண்டு வருவார்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Turn your books to 2 Corinthians chapter 5 verse 8. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் அவரோட யாரை கொண்டு வருவார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும், ஆசைங்க, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். Amen. 2 Corinthians chapter 5 verse 8 says, we are confident, I say, and would prefer to be away from the body and at home with the Lord. அப்போ கர்த்தர் வந்து கொண்டு வருவேன்னு சொல்லுறாரு. இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் அழகாக எழுதப்படுகிறது. நம்ம என்ன பண்ணுவோமா, இந்த நம்ம தைரியமாக இருப்போமா, எதற்காக, இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறான். அப்போ இந்த தேகத்தை விட்டு நம்ம குடி போகிறதுனா விட்டு போகிறது. அப்போ இந்த தேகத்தை விட்டு நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி பிரியும் பொழுது என்ன ஆகும்னா, அது நெக்ஸ்ட் செகண்ட் எங்கே இருக்குமா, கர்த்தரிடத்தில் குடியிருக்க. ஹல்லேலூயா. அதுதான் அதிகமாக விரும்புகிறேன்னு சொல்கிறான். away from the body and at home with the Lord. So if you die, if any one of us die in the Lord Jesus Christ, கர்த்தருக்குள் நம்ம நித்திரை அடைவோமானால், once you die, your body will be here, but your soul will leave and go to the Lord. Hallelujah. நம்முடைய ஆத்மா என்ன பண்ணும், நம்ம கர்த்தர் இடத்துல போயிடும். நம்முடைய சரீரம் இங்கே தங்கும், மரித்து மண்ணோடு புதைக்கப்படும். ஆனால் அதனுடைய ஆத்மா என்ன பண்ணும் தெரியுமா, கர்த்தருடைய வீட்டுக்கு ரட்சிக்கப்பட்டிருப்போமே ஆனால், கர்த்தருக்கு சொந்தமாக இருப்போமே ஆனால், நம்ம மரித்து கண்ணை மூடும் பொழுது நம்முடைய சரீரம் இங்கே விடப்படும். நம்முடைய ஆத்மா என்ன பண்ணும், தேவனுடைய சமூகத்துக்கு, அவருடைய வீட்டுக்கு நாம் போயிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வீட்டுக்கு போன அந்த ஆத்மாக்களை ஆண்டவர் வருகையில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஏன்னா சரீரம் இங்கே இருக்கு,
ஆத்மா இல்லாமல் சரீரமால் ஒன்றும் செயல்பட முடியாது, ஒரு மறுரூபமாக்கப்பட முடியாது. Without the soul, only the body, the flesh cannot be entering the transformation. So the Lord has to bring the souls of those who are dead, who are asleep in the Lord. So when he brings with him, the body can be, again they can be together and be transformed before the Lord. Hallelujah. அதனால தான் ஆண்டவர் வரும்பொழுது என்ன சொல்லுகிறார்? இதே 1 தெசலோனிக்கேயர் 4:14 மறுபடியும் வாசிக்கலாம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஆமென். சோ இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் அவருடைய ஆத்துமாக்களை அவர் என்ன பண்ணுவாரா? அவர் கொண்டு வருவார். So the Lord will bring the souls who are dead in Christ, who are asleep in Christ. So when he comes for the rapture, he will bring with them. அதே மாதிரி we'll learn about that in Genesis chapter 2 verse 7. அதை குறித்து இன்னும் ஆழமாய் ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் Genesis chapter 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆமா, இந்த வசனம் அப்படியே சொல்லப்படுகிறது. அவர் அந்த நாசியில ஊதின உடனே என்ன ஆகுறானா? மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் கொடுத்த ஆத்மா மறுபடியும் எங்க போயிடும்? கர்த்தரிடத்திற்கே போயிடும். அதான் பவுல் அப்போஸ்தலன் அறிந்தோனாய் நான் இங்கே மரித்தனா, இந்த வீட்டை விட்டு, இந்த தேகத்தை, இந்த கூட்டை விட்டு நான் கூட்டி போயிட்டேன்னா நான் எங்கே போவேன்? கர்த்தரிடத்தில் கூடியிருப்பேன். அதை அறிந்தவனா என்ன பண்ணுகிறான்? தட் இஸ் வை பால் knowing that when he is away from this body he can enter the home with the Lord, and when the Lord is coming back he will bring those souls along with his second rapture, his secret coming. Hallelujah. அந்த அறிவு நமக்கு இருக்கணும். Hallelujah. கர்த்தராகிய தேவன் வருவார். அவர் வரும் பொழுது அவருக்குள்ளாய் நித்திரை அடைந்தவர்களுடைய ஆத்துமாக்களை அவர் கொண்டு கூட வருவார். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர்களுக்கு அந்த விளக்கமாய் சொல்லுகிறார். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் அவர்களும் மறுரூபமாக்கப்படுவார்கள், அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிப்பார்கள். ஏன்னா கர்த்தர் வருவார். வரும் பொழுது அவர்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? he will bring. ஹல்லேலூயா. அவர் கொண்டு வருவார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. அதே 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் கொண்டு வரும்பொழுது அடுத்து என்ன நடக்கும்? அந்த ரகசிய வருகையில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிப்போம். எல்லாரும் அந்த இடத்துல எப்பவுமே ஒரு கை வச்சுக்கோங்க. நம்ம அப்படி மாறி மாறி போய் வருவோம். So turn to your chapters to 1 Thessalonians chapter 4 verse 15 and 16. 15-16 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கும் முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Hallelujah. So verse 15 and 16 says, according to the Lord's word, we tell you that we who are still alive, who are left until the coming of the Lord, will certainly not precede those who have fallen asleep. For the Lord himself will come down from heaven with a loud command, with the voice of the archangel, and with the trumpet call of God, and the dead in Christ will rise first. Hallelujah. So இந்த வசனம் சொல்லப்படுகிறது, முதலாவது யார் எழுந்திருப்பார்களாம்? மரித்தவர்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களா? அவங்க தான் முதலாவது எந்திரிப்பாங்களா. அப்ப கர்த்தர் கரங்களில் வருகிற ஒரு ஆத்துமாக்கள் உண்டு. அந்த ஆத்துமாக்களுடைய சரீரங்கள் பூமியில் என்ன பண்ணுகிறது? மண்ணான சரீரங்கள் புதைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பூமியிலிருந்து முதலாவது அவர்கள் எழும்புவாங்க. So those who are dead in Christ, their body is still, their flesh, the body is still in the world, even if it has been decayed for so many years. அது எத்தனை வருடங்களாக இது அழிந்து மண்ணோட போயிருந்தாலும் இருக்கிற தடையுமே இல்லாட்டியும், but it will arise during the last days when the Lord's rapture is coming, when his secret coming is coming. The body will be formed again from the soil and it will be raised first. Hallelujah. பூமியில புதைக்கப்பட்டவர்களுடைய கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களுடைய சரீரம் முதலாவது எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. அது எழுந்திருக்கும். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. பார்த்துக்கோங்க. எப்பயோ மக்கி போன மண்ணெல்லாம் எப்படி ஒரு உருவமாய் உருவாகுனா, கர்த்தர் உருவாக்குனார் இல்லையா, மறுபடியும் உருவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மறுபடியும் உருவாக்கப்பட்டு என்ன ஆகும்? இட் வில் கோ. நமக்கு முன்பாக பூமியில் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு ரெண்டாவது தான். The person who are still alive will be
taken as a second position. We will not be preceding the person who are already sleeping in the Lord. Hallelujah. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தான் முதலாவது. அந்த சரீரங்கள் எழுந்திருக்கும். எழுந்த பிறகு கர்த்தருடைய கூடவே வருகிற அவர்களுடைய ஆத்துமா அந்த சரீரங்களோடு இணைக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படும். Hallelujah. அதே போல தான் the word says, first the bodies of those dead people who are asleep in the Lord will be raised first, and their souls are coming with the Lord. So those souls will be joined with their body, and then it will be transformed first. Hallelujah. அதுக்கு அடுத்து தான் ஜீவனோடு இருக்கிற கர்த்தருடைய வருகையில் அந்த ரகசிய வருகை வரும் ஜீவனோடு இருப்போமானால் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதற்கு அப்புறமா நம்மளும் எடுத்துக்கொள்ளப்பட்டு வான மத்தியில் நம்ம மறுரூபமாக்கப்பட்டு அவரை சந்திப்போம். Hallelujah. Then those who are alive still when the Lord's secret coming, the rapture is coming, if we are alive by God's grace, then the second people who will be taken up to heaven will be us. Those who are alive, those who are saved, those who are the believers of the Lord, those who are expecting His coming. Hallelujah. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டு அவருடைய வருகைக்கு ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்போடு இருந்து அவருடைய வருகைக்கு நம்ம எப்போவுமே நம்ம ஆயத்தமாக இருப்போமே ஆனால் நம்ம நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை எடுத்து அவர் ரெண்டாவதாய் மறுரூபமாக்கி அவரிடத்தை சேர்த்துக் கொள்வார். Hallelujah. So இப்படி தான் ரகசிய வருகை வரும். So this how the rapture will be. First the dead souls will come with the Lord Jesus Christ along with His secret coming, the rapture. Then those bodies will be raised from the earth. Those bodies will join with their dead souls, with their living souls with the Lord. Then they will be transformed and they will be taken first. புரிஞ்சுச்சிங்களா? முதலாவது மரித்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வருவார். அவருடைய சரீரம் எழுந்திருக்கப்படும். அவர்கள் அந்த ஆத்துமாக்களோடு இணைக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுவார்கள். அதற்கு அப்புறமா ஜீவனோடு இருப்போமானால் ஜீவனோடு இருக்கிறவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் ரெண்டாவதாக என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் மறுரூபமாக்கப்பட்டு தேவனுக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. இதுதான் ரகசிய வருகையில் நடக்கிற காரியம். This is how the rapture will be, and these are the things that will happen when the rapture comes. 1 கொரிந்தியன் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். 1 Corinthians chapter 15 verse 23. அப்போ மறுரூபமாக்கப்படுகிற அந்த சரீரம் எப்படியாய் மாற்றப்படும், the flesh and the body that is being transformed, that is before transformation and after transformation, how that will be. 1 Corinthians chapter 15 verse 23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவரவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 42 வாசிங்க. அதே அதிகாரம் 42, same chapter verse 42. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 43 44 வாசிச்சுங்க. கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஹalleluya. ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமென். கர்த்தர் நாமமே 1 Corinthians chapter 15 verse 23 says so, but each in turn Christ the first fruits, then when He comes those who belong to Him. The same chapter verse 42 till 44. So will it be with the resurrection of the dead. The body that is sown is perishable, it is raised imperishable. It is sown in dishonor, it is raised in glory. It is sown in weakness, it is raised in power. It is sown a natural body, it is raised a spiritual body. அப்போ ஆண்டோடைய வருகையில் இந்த மரித்து இருக்கிற சரீரங்கள் இல்லை ஜீவனோடு இருக்கிற நம்ம சரீரங்களாக இருந்து கொடுக்குமே, அது எப்படி இருக்குமா? முதலாவது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். Hallelujah. Verse 42 says so. So will it be with the resurrection of the dead. The body that is sown is perishable, it is raised imperishable. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்றால் மேக்சிமம் அந்த பூமியில் எத்தனை நாள் அவனை புதைக்காமல் வைத்திருப்பாங்கன்னா 2 நாள் தான். மிஞ்சி போனால் ரொம்ப ப்ரொடெக்டடாக வச்சுருக்கோம்னா 3 நாள் வைப்பாங்க. சரிங்களா? அதற்கு மேலே வச்சா அது என்னதான் இருக்கும், அது ஒரு அழிவுள்ளதாய் மாறிப்படும், அழுக ஆரம்பிச்சிடும். அப்படி அழிவுள்ளதாய் அழுகிற நிலைமையில் ஒரு அழிந்து போகிற காரியமாய், டிஸ்இன்கிரேட் ஆகிற காரியமாய் புதைக்கப்படுகிறது, விதைக்கப்படுகிறது. அது எப்படி மாறுமா? அந்த மறுரூபமாக்கப்படுகிற நாளில் அழிவில்லாததாய் எழுந்திருக்குமா? Hallelujah. So during when the person is dead,
during when it's been buried, it will be looking like a perishable thing. It cannot sustain life because it doesn't have the life in it. So if it doesn't have the life in it, it starts perishing. It starts vanishing. It starts disintegrating in the world, right? So, but when it has been sown like a perishable thing, but when during the Lord's coming, how it will be raised? It will be raised as imperishable. Hallelujah. அது விதைக்கப்படும் பொழுது அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஆனால் எழுந்திருக்கும் பொழுது அது அழிவில்லாததாக இருக்குமா, ஒரு மகிமையுள்ளதாய் மாறி போயிடும். ஹல்லேலூயா. அப்போ அந்த சரீரங்கள் ஆண்டவர் எப்படி மாற்றுவாராம், அது அழிவில்லாததாக இருக்கும். அதே 43வது வசனத்தில் சேம் வில் see in the 43, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ரகசிய வருகையில் during the rapture what will happen? Those bodies that are perishable, those bodies that has dishonored, those bodies that are weak, those bodies in the natural body will raise with glory, will raise with power, will raise with the spiritual body. Hallelujah. அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டோம், அது கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்பட்டோம், அது பலவீனம் உள்ளதாய் ஒரு ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டிருந்தாலும் அது எழுந்திருக்கும் பொழுது ஆண்டோடைய ரகசிய வருகையில் அதை எழுப்பும் போது அது எப்படி இருக்குமா, அது அழிவில்லாததாய் எழுந்திருக்குமா, அது மகிமையுள்ளதாகவும் பலம் உள்ளதாகவும் அது ஒரு ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாறுதலை அங்கே கொண்டு வருவார். அது நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. இது எல்லாவற்றையும் எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிப்பாராம், அப்படின்ற நேரத்தில் செஞ்சு முடிச்சிடும். அப்படி கண்ணு சிமிட்டுற நேரத்தில் ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் அட் அ பிளிங்க் ஆஃப் அன் ஐ. இப்படி கண்ணை சிமிட்டுறது ஒரு செகண்டுக்கும் 1/4 செகண்ட் தான் ஆகும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர் சக்கன்னு எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க. எப்படி மாற்றுவார் பாருங்களேன். அப்போ இதை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் உருவாக்குனது மகத்துவம் நமக்கு புரியும். ஏன்னா அப்போ ஒரு வார்த்தையில் ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும்னு ஒரு நாளில் என்னவோ ஒன்று உண்டாக்குறான். நம்மளால் ஒரு நாள் ஒரு வீட்டை கூட சுத்தம் பண்ண முடியாது. We cannot do one day, one whole household work in one day. It takes us hours and hours to do, sometimes days and weeks to do. ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்கே நமக்கு ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் கூட ஒரு காரியத்தை சரிப்படுத்த. ஆனால் கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதுன்னா நம்மளால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு the Lord's hand and His works are, we cannot even imagine. He is unimaginable. Hallelujah. நம்ம அந்த மகிமை நாம் பார்க்கணும். கர்த்தர் இப்படின்ற நேரத்தில் வந்துடுவார், ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துடுவார், அந்த அவருடைய ஆவிகளை கொண்டு ஆத்துமாக்களை கொண்டு வருவார். பூமியிலேருந்து மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க, இணைக்கப்படுவாங்க, மறுரூபமாவாங்க. அடுத்த செகண்ட் நாம் ஜீவனோடு இருக்கிறவர்களாக போவோம், நாமளும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோட சேர்த்துக்கொள்வோம். கர்த்தர் இந்த எல்லா காரியத்தையும் நல்லா பிளான் பண்ணி தான் செய்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்ததான அறிவு நமக்கு இருக்கணும். God has planned, predestined His rapture and the transformation of a body to a heavenly body, spiritual body. We should have the knowledge about this transformations. Hallelujah. நம்முடைய சரீரம் எப்படி இருந்தாலும், even if you are having all the diseases right now, even if your body is very tired, even if your body is perishable, you think that your body is not capable to live a long life, but when the Lord's coming comes, we'll be transformed into a body which doesn't have any disease. Our body will be transformed into imperishable. Our body will not be weak. Our body will be very well strengthened with His power. Our body will not be like a dishonored. We will be with His glory filled in our body. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை ஆண்டவர் நமக்கு மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையான தேவன். ஏதாவது முதலாவது நடக்கும், அவர் வரும் பொழுது முதலாவது மரித்தவர்கள் எந்திரிச்சு மறுரூபமாக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட சரீரம் எப்படி மாறிட்டு நாம் பார்த்தோம். அதற்கப்புறம் ஜீவனோடு இருக்கிற நாமளும் என்ன பண்ணுவோம், we'll go up and we'll be transformed before the presence of the Lord. நாமளும் those who are alive we'll go and meet up in the middle of the sky and we'll be transformed. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51லிருந்து 54ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 51லிருந்து 54ஆம் வசனம். இந்த மறுரூபம் எப்படி மாக்கப்படும்? 1 Corinthians chapter 15 verse 51 to 54. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும்
சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும், அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. 1 Corinthians chapter 15 verse 23 நம்ம வாசிச்சிட்டோம் இல்லையா? கர்த்தநாம 1 Corinthians 15 அதிகாரம் 51 54 வாசிச்சோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமாம். Listen, I tell you the mystery. We will not all sleep, but we will all be changed in a flash, in the twinkling of an eye, at the last trumpet. For the trumpet will sound, the dead will be raised imperishable, and we will be changed. So மரித்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, the dead will be raised imperishable. அவர்கள் அப்படியாய் வந்து என்ன பண்ணுவாங்க, அழிவுள்ளதாய் மாறும். ஆனால் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தை சேருவோம் என்பதை மறுபடியும் 1 Corinthians 15 அதிகாரத்தில் தெளிவாய் பவுல் அப்போஸ்தலன் கற்றுக்கிறோம். So Paul apostle wants them to have a clear vision after they are dead in Christ, after they are sleeping in Christ, what will happen, and also those who are still alive in Christ, what will happen to them also. So the people who are dead, their imperishable body will be changed to a perishable body, and they will be aligned with their soul, and they will be transformed. Those who are alive will be getting into the sky, and they will be changed, will be transformed too. So this is how at the time of the rapture it will happen. So இப்படித்தான் ரகசிய வருகையில், ஆண்டோடைய வருகையில், ராப்சரில் இப்படியாய் மறுரூபமாக்கப்படுதல் நடக்கும். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 17 வாசிக்கலாம். மறுபடியும் 1 Thessalonians chapter 4 verse 17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்படி இருப்போமா, இவ்விதமாய் நம்ம எல்லாரும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இது எதற்கு ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார்? Why the Lord has teaching them these things na? Can you read the verse 18? 18வது வசனத்தை வாசிச்சலாமா? ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Amen. God told all these things, revealed these things to them, because therefore encourage one another with these words. What is the encouragement that we have to give one another? To make them sure that even if you are dead in Christ, even if you are asleep in Christ, you will also be taken to God. You will also be transformed. Your body, your earthly body will be transformed to a spiritual body. You will also be transformed and taken up to heaven. Also those who are living will be changed and transformed and reach and be like, we will also get into the heaven. இந்த அறிவு நமக்கு இருக்கிறத மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நீங்கள் மரித்தாலும் கர்த்தருக்குள் நீங்கள் நித்திரை அடைவீர்களானால் நீங்களும் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அதே போல நாமளும் ஜீவனோடு இருப்போம் ஏனால், கர்த்தருக்குள் நம்ம தரித்திருப்போம் ஏனால் நம்மளும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த அறிவு நமக்கு இருக்கிறது மட்டும் அல்ல, இது மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன் அநேகர் பயந்து இருக்கிறாங்க? அநேகர் ஏன் ஆண்டோடைய வருகையை கேள்விப்பட்டோம் அதற்கு ஆயத்தமாகாமல் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லை, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஏதாவது ஆகுமோ ஆகாதோ, இது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமோ, நம்ம செய்கிறது தப்பா, இந்த பாவம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இந்த பாவம் ஏற்றுக்கொள்ளப்படாதான்னு சொல்லிட்டு they have those dilemmas. People, those who know about the Lord's coming, the rapture, still they are afraid of the rapture because they don't have the clear knowledge about the rapture. ரகசிய வருகை குறித்ததான ஒரு தெளிவான அறிவு இல்லாதது நிமித்தம் அவங்களுக்கு இன்னும் பயம் இருக்குது. Because they don't have the clear vision about the rapture, they are in fear, they are in dilemma, they don't know whether to expect the Lord's coming or not. Hallelujah. அப்போ அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு என்ன பண்ணணுமா? அவர்களுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும், ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணுமா. therefore encourage one another. மற்றவர்கள் நம்ம என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்தணும். இங்கிலீஷ் அப்படியே சொல்லப்படுது, இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஹல்லேலூயா. அப்போ பயந்துருக்கிறவங்களுக்கு தான் தேற்றுதல் தேவைப்படுகிறது. அப்போ இனி நம்ம பார்க்கிறவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டும் அல்ல, ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற வார்த்தையும் நம்ம சொல்லி அவர்களை தேற்றணும். ஏன்னா ரட்சிக்கப்படுவது ஈஸி, நிஜமாக ஈஸி தான், ஏன்னா அவர் இலவசமாய் தந்துட்டாரு. ஆனால் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது தான் கஷ்டம். அதற்காக எப்போவுமே ஆயத்தமாக இருப்பது தான் கஷ்டம். டு பி சேவ்ட் இஸ் ஈஸி இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், இஃப் யூ ப்ரொக்ளைம் யுவர் சின்ஸ் அண்ட் யூ டெல் ஹிம் தட் ஐ வில் நாட் டூ தீஸ் திங்ஸ் அகேன் அண்ட் யூ வில் லீவ் யுவர் சின்ஸ், யூ ஆர் சேவ்ட் பிகாஸ் தி சால்வேஷன் இஸ் ஃப்ரீ. பட் பீயிங் ப்ரிப்பேர்ட், being ready,
being alert for the second coming, the secret coming, so not second coming, secret coming, the rapture of the Lord, it takes our energy, it takes our involvement. ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாய் தரித்திருப்பது கடினம். அப்போ அதற்கு தான் நம்ம அதிகமாய் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி தேற்றி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவது நல்லது, ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களா? அதான் நம்ம சபை கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. ஈஸியாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ஆனால் ஆயத்தமாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ரட்சிப்புக்குள்ளாய் வந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டோடைய வருகையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படலை, இல்லை நம்ம எடுத்துக்கொள்ளப்படலைன்னா அப்போ ரட்சிக்கப்பட்டதோடைய பிரயோஜனம் என்னன்னா ஒன்றுமே இல்லை. There's no reason for salvation if those saved souls who cannot enter the heaven. If they cannot enter the heaven, there is no reason for the salvation. There is no reason for them being saved. இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகராஜ்யத்துக்குள்ள போகணும், அதான் முடிவு, அதான் நித்தியம். அப்போ அந்த அறிவை நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், அது ஒருவர் என்ன பண்ணுங்களாம், நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க, அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், அதை அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லிக் கொடுக்குறான். அப்போ இந்த நாள் நம்ம பண்ண போகிறது, இந்த ரகசிய வருகை குறித்து ஒரு அறிவு உள்ளவர்களாக இருக்கிற நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்லி அவர்களை தேற்றுகிறவர்களாய், கர்த்தருக்குள்ளாய் அவர்களை தேற்றுகிறவர்களாய் நம்ம ஆயத்தப்படணும். அவர்களை வந்து வருகை, அவங்க ரட்சிப்பை குறித்து மாத்திரமல்ல, வருகையை குறித்ததான விளக்கத்தை அவங்க நம்ம கற்றுக் கொடுக்குற சபையாய் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக என்ன பண்ணால் மாற்றப்படணும். ஸோ we also should teach others, encourage others that the Lord will come one day. The Lord will definitely take us with him. The Lord will transform the dead bodies. The Lord will transform those who are alive in Christ. Hallelujah. இதை குறித்ததான அந்த ஞானத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களாய் மாறப்படும். ஸோ நம்ம மாறுமாக்கப்பட்டு அவருடைய மகிமையில் அவரோடு போய் நம்ம சேர வேண்டும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? Who and all really wait for or eagerly wait for the Lord's coming. ஹல்லேலூயா. அதை வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வரணும்னு சொல்லுகிறத நம்ம எதிர்பார்க்கணும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவை வாஞ்சித்து இருக்கும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் சொல்லும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்ம எந்த கேட்டகரியில் தானே பரல. முதலாக நம்ம 4 கேட்டகரி பார்த்தோம். ஒரு நம்ம விசுவாசிக்காமல் ஆண்டோட விசுவாசிகளாய் மாத்திரம் இருக்கிறோம், ஆனால் வருகையில் ஆயத்தப்படுவோமா மாட்டோமான்னுட்டு ஒரு டைலமாவில், ஒரு பிரச்சனையில், ஒரு குழப்பத்தில், ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருப்போமே. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் எப்போவுமே ஆயத்தமாக இருந்தால் அவர் வருவார், அந்த வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அவர் இந்த வருகையில் நான் மறுரூபமாக்கப்படுவேன் ஒரு நிச்சயம் இருக்கும் பொழுது அதை நம்ம எப்போவுமே எதிர்ப்போம். பயம் இருக்காது. அதை நம்ம ஆயத்தமாய் நம்ம எப்போ வருவாருன்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு இருக்கிற சபையாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆயத்தமாகி மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற சபையாய் கர்த்தர் உருவாக்குவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.